பாட்டுக்கு அது ஒரு பக்கத்துல இருக்கட்டும், நீங்க பாட்டுக்கு முன்னேறுங்க. நமக்குள்ளே இருக்கிற பெரிய தேவன் அதை ஒன்றுமில்லாமல் போக பண்ணுவார். முடிவு நம் பக்கத்திலே தான் ஜெயம், முடிவு உங்க பக்கத்துல தான் ஜெயம். ஹalleluya. எப்பவுமே நம்முடைய தூக்கத்தை கெடுக்கிறது, நமக்கு டென்ஷனை கொடுக்கிறது, நம்மளை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆக்குறது என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம என்ன எவ்வளோ பெரிய பிரச்சனையில இருக்கிறோம் அப்படின்றத நம்ம ஆராய்ஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா, அந்த பிரச்சனை அந்த போராட்டம் நம்மளை நல்லா வச்சுக்காது. அதற்கு மாறா அந்த பிரச்சனை என்ன பண்ணுவோம்னா, நம்மளை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா மாற்றும், நம்மளை ரொம்ப டென்ஷன் ஆக்கும், நம்ம ரொம்ப கஷ்டப்படுறதுக்கு நேரா நம்ம போயிடும். அதற்கு நான் என்ன பண்றேன்னா, ஒண்ணுமே நம்ம என்ன பண்ண வேண்டாம் சொல்லுங்க. அதை குறித்து நம்ம என்ன பண்ண வேண்டாம்னா, அப்படி திங்க் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அது யோசிச்சாலும் யோசிக்கலனாலும் எது கர்த்தர் நியமித்திருக்கிறாரோ அந்த காரியம் மட்டும்தான் நடக்குமே தவிர வேற ஒண்ணும் நமக்கு நடக்க போறது இல்லை. ஹalleluya. எத்தனை பேரை ஆமோதிக்கிறீங்க? இன்னைக்கு எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுக்கலாமா? ஆண்டவரே, நான் அதை கொண்டு போய் நாளைக்கு காலையில என்ன நடக்கும், அடுத்த வாரம் என்ன நடக்கும் அப்படின்றதெல்லாம் போட்டு மனசுல போட்டு அதெல்லாம் யோசிச்சு அப்படியெல்லாம் குழப்ப வேண்டிய அவசியம் இல்லை. நாளைக்கு கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஆமேன். அந்தந்த நாளுக்கு அதனுடைய பாடு போதும். நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம். காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, ஆனாலும் பரமபிதா அவர்களை போஷிப்பது உண்மையானால் நம்மையும் போஷிக்கிறதற்கு உங்களையும் நடத்துகிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஆமேன். இதுவரையிலும் நடத்தினவர், இனியும் நடத்த வல்லவராயிருக்கிறார். இன்னைக்கு பிரியாணி சாப்பிட்டு வாழ்றோம் அப்படின்னா நாளைக்கு கஞ்சி குடிச்சே வாழ்வோம். என்ன ஆமேனே வரமாட்டேங்குது. ஆமேன். எப்படியும் நம்ம வாழத்தான் போறோம். நான் நம்புறேன், பிரியாணி சாப்பிடும்போது எவ்வளவு ஸ்ட்ரென்த்து ஹெல்த் எல்லாம் உங்களுக்கு வருதோ, அது சாதாரணமான மரக்கறியிலையும் வர்றதுக்கு பண்றதுக்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். நம்ம சாப்பிடுற ஃபுட்லயோ, நம்ம கொடுத்துற உடையிலையோ, நம்ம போர்ல கார்லயோ கிடையாது. அவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கிறதுனால எந்த சூழ்நிலை நமக்கு வந்தாலும் நம்மளால தாண்ட முடியும், ஜெயிக்க முடியும். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. நீங்க யோசிக்காதீங்க. எதை குறிச்சு யோசிக்காதீங்கன்னா, பிரச்சனை எவ்வளவு பெருசுன்றதை குறிச்சு, வியாதி எவ்வளவு பெருசுன்றதை குறிச்சு, எதிரி எவ்வளவு பெரிய ஆளுன்றதை குறிச்சு போய் முன்னாடி நின்னா என்ன யாருன்னு